பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. பத்திரிகையெல்லாம் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. என்னைக்கு எத்த குலதெய்வ கோயிலுக்கு போகலாம்? அதை தாம்மா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். குலதெய்வ கோயிலுக்கு போய் பத்திரிக்கையை வச்சுட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளும் பத்திரிக்கை வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாரு. பசங்க கிட்ட பேசிட்டு நாளைக்கு நாளைக்கும் நல்ல நாள் தாம்மா, 2 நாள்ல ஏதாச்சும் ஒரு நாள் போய் வச்சுட்டு வந்துடலாம். சரியா அத்தை? நாளைக்கு லீவு தானே, பேசாம நாளைக்கே போலாம்ல? அதை தாம்மா மீனாட்சி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆதிக்கு அர்ஜுனுக்கும் நாளைக்கு ஆஃபீஸ் லீவு, அதோட நாளைக்கு சண்டே வேற, எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருப்போம். பேசாம நாளைக்கே போய் வச்சுட்டு வந்துடலாம் தாம்மா நானும் யோசிக்கிறேன். சரிம்மா, ஆதிக்கிட்டே அர்ஜுன்கிட்டையும் இதை பற்றி பேசுவோம். அடடா ஆதிக்கண்ணா, வாடா வா. ஹாய் ஜானு டார்லிங், குட் மார்னிங். என்ன ஜானு, காலையிலே அம்மாவும் நீயும் ஹெவி டிஸ்கஷன்ல இருக்கீங்க, என்ன விஷயம்? மாமியார் மருமகுள்ளார 1000 இருக்கும், அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமா? ரைட்டு. என்ன ஜானு, காலையிலே கலாய்க்கிற ஃபார்ம்ல இருக்க போல? அப்படிலாம் இல்லடா, அது ஒன்றும் இல்லடா. இன்விடேஷன்லாம் பிரிண்ட் ஆகி வந்துருச்சுல, அதான் குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போகலான்னு பேசிட்டு இருந்தோம். நாளைக்கு உனக்கு அர்ஜுனுக்கு லீவு தானே, அதனால தான் நாளைக்கு போனா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நீ என்னடா அதி சொல்ற? நாளைக்கு பேசாம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாமா? அம்மா பாதி குலதெய்வ கோயிலுக்கு பத்திரிக்கையை வச்சுட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் பத்திரிக்கையை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம்ல, அதனால தான்ப்பா. நாளைக்கு உனக்கு அர்ஜுனுக்கு லீவு தானேப்பா, நாளைக்கே போயிட்டு வந்துடலாமே. ஆமால, குலதெய்வ கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை வச்சதுக்கு அப்புறம் தானே எல்லாருக்கும் கொடுக்க முடியும். சரி ஓகேமா, எனக்கு ஓகே தான். நாளைக்கு லீவு தான் அண்ட் எனக்கு பெருசா எந்த கமிட்மெண்ட்டும் இல்ல. எனக்கு ஓகே தான் நாளைக்கு போறது. அர்ஜுன் கிட்ட மட்டும் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி ஜானு, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிடா ஆதி, நீ கிளம்பு. மீனாட்சி, பேசாம நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அப்புறம் மறந்துடாதம்மா, லக்ஷ்மிக்கு கால் பண்ணி அவங்களையும் கோவிலுக்கு வர சொல்லலாம். என்ன, லட்சுமி ஆண்டியையும் கோவிலுக்கு கூப்பிடுறாங்களா? அப்போ நாளைக்கு மித்துக்குட்டியும் கோவிலுக்கு வருவாளா? அப்போ ஹே, ஜாலி ஜாலி ஜாலி. ஆதி, என்னடா அர்ஜென்டா வெளியில கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கே நிக்கிற? என்னடா, என்ன விஷயம்? இல்ல ஜானு, அது லக்ஷ்மி ஆண்டிய கூப்பிடணும்னு சொன்னல, அதான் ஜானு. லக்ஷ்மி ஆண்டி மட்டும்தான் வருவாங்களா என்ன? ஏன், உனக்கு வேற யாரு வரணும்? இல்ல ஜானு, அது வந்து ஆதி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ யாரு வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்னும் கவலைப்படாத, மித்ராவையும் சேர்த்து தான் நான் கூப்பிடுவேன். சரியா? சரி, அர்ஜென்டா எங்கேயோ கிளம்புறேன்னு சொன்னியே, எங்க கிளம்பிட்ட நீ? வேற எங்க ஜானு, தன்யாவையும் வருணையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அதனாலதான் அவங்க வீட்டுக்கு போலான்னு கிளம்பிட்டேன். சரி ஜானு, வருண் கிட்ட வேற முன்னவே வரேன்னு சொல்லியிருந்தேன். நான் கிளம்புறேன் ஜானு. தன்யா வீட்டுக்கா போற? ஆமாமா, தன்யா வீட்டுக்கு தான் போறேன். ஏமா, என்னாச்சு? அது ஒரு நிமிஷம் இருப்பா, இத வந்துடுறேன். ஆதி, இந்த பூண்டு ஊறுகாவை தன்யா கிட்ட கொடுத்துருப்பா. தன்யாவுக்கு பூண்டு ஊறுகானா ரொம்ப பிடிக்கும். செய்யும் போது எனக்கு அவன் ஞாபகம் தான் வந்துச்சு. இத கொஞ்சம் அவகிட்ட கொடுத்துறியா? கண்டிப்பாமா. சரிம்மா, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஜானு, நான் கிளம்புறேன் ஜானு, பாய். அப்புறம் ஜானு, லக்ஷ்மி ஆண்டிக்கு சீக்கிரம் சொல்லிடு, சரியா? டே, நான் பாத்துக்கிறேன்டா, நீ கிளம்பு. மித்து, பேசாம நீ என் கூட வரலாம்ல? இது நல்ல கதையா இருக்கு. வைஷு, நீ அர்ஜுன் கூட வெளியில போறங்கறத ஞாபகத்துக்கு வச்சுக்கோடி. வைஷு, ஆல்ரெடி ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால புழுங்க கிளம்பு. ஐயோ இல்ல மித்து, நீ தனியா எப்படி வீட்ல இருப்ப? லட்சுமி அம்மாவும் வீட்ல இல்ல, அவங்களும் ஈவினிங் தான் வருவாங்க. நானும் வரதுக்கு ஈவினிங் ஆயிடும். நீ தனியா எப்படி மித்து இருப்ப? அதனால தாண்டி, பேசாம நீ என் கூட வாயேன். வைஷு, அதனால பாத்துக்கிறேன், டைம் ஆகுது பாரு, நீ முதல்ல கிளம்பு. சரிடி மித்து, பத்திரமா இரு, சரியா? சரிடி, அப்ப நான் கிளம்புறேன். ஐயோ மித்து, சுத்தமா மறந்தே போயிட்டேன் பாரு. அர்ஜுனுக்காக பைனாப்பிள் கேசரி பண்ணல, அதை எடுத்துட்டு போவே மறந்துட்ட பாரு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மித்து, சரிடி, நான் கிளம்புறேன். நீ பார்த்து பத்திரமா இரு, ஓகேவா? டோரை ஒழுங்கா லாக் பண்ணிக்க, ஓகே? ஐயோ சரிடி, நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல பார்த்து பத்திரமா போ. சரி மித்து, பாய்டி. வைஷு, அர்ஜுனுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பண்ணி கொடுக்கறத பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. என் ஹிட்லருக்கு ஏதாச்சும் சமைச்சு கொடுக்கணும்னு. ஆனால் எனக்கு தான் சுத்தமாக சமைக்கவே தெரியாது. ஆனால் என்னமோ தெரில, அவனுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. பேசாமல் யூடியூப் பார்த்து ஏதாச்சும் செய்யலாம். கரெக்டு. ஃபஸ்ட்டு போய் ஏதாச்சும் செய்வோம், அதுக்கப்புறம் அவனுக்கு கால் பண்ணி சாப்பிட கூப்பிடலாம். கரெக்டு. ஃபஸ்ட்டு போய் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வழியா வீடியோஸ்லாம் பார்த்து சமைச்சு முடிச்சாச்சு. சரி ஓகே, இவனுக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் சாப்பிட கூப்பிடலாம்.
டேய் மச்சான் வாடா வா. என்னடா இப்பதான் எங்க வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு வழி தெரிஞ்சதா? கேப்படா கேப்பேன், இதுவும் கேப்பேன், இதுக்கு மேலேயும் கேப்பேன். நானாச்சும் வீட்டை ஞாபகம் வச்சு அட்லீஸ்ட் இப்பவாச்சும் வந்தேன். ஆனா பொறுத்த ஒரு வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு. என்ன மச்சான், உனக்கும் தனியாக்கும் உள்ள பிரச்சனை சால்வ் ஆகிட்டு போல இருக்கே. ஆமா மச்சான், எப்படிதான் கண்டுபிடிச்ச? அடச்சே வெக்கப்படாத நாயே, இதை தனியா வேற கண்டுபிடிக்கணுமா? அதான் முகத்தை பார்த்தாவே தெரியுதே. ஆனா பொண்ணுடா, நானாச்சும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா நீலாம் கல்யாணங்கிற பேச்சு கூட எடுக்காமலே கல்யாணத்தை பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்ட போல இருக்கே. டேய் டேய், ஏன்டா நீ வேற கண்ணு வைக்காதடா. இப்பதான்டா உன் தங்கச்சி கையில காலில் விழுந்து நாங்க லைஃபே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்குள்ளார வாயை வச்சிடாதடா, விளங்காம போயிட போகுது. சரி சரி, எப்படியோ 2 பேரும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமா தனியா எங்கடா? நான் தான் அவளை போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். எங்க நீதான் காலையிலே கால் பண்ணி முக்கியமான விஷயம் பேசணும்டா, வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். அதனாலதான் அவகிட்ட நான் கொஞ்சம் லேட்டா வரேன்னு சொன்னேன். அவளும் ஓகேன்னு சொல்லியிருக்கா. அப்படி என்னடா விஷயம் பேசணும்? சொல்லு. டேய் இப்ப எதுக்கு நீ க்ளோஸ் அப் விளம்பர மாதிரி பல்ல பல்ல காட்டுற? டேய் இரு, நீ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னது மித்ரா சிஸ்டர் பத்தியா? ஆமா மச்சான், எப்படா கண்டுபிடிச்ச? அத பால் விளம்பரத்துல வர பசுமாடு மாதிரி ஆன்னு பல்ல காட்டுறீங்க, அதுலயே நல்லா தெரியுது. டேய் என்னடா முக்கியமான விஷயம்? இன்விடேஷனும் பிரிண்ட் ஆகி வந்துட்டுன்னு சொல்லிட்டேன். இதை தவிர வேற என்ன மச்சான்? டேய் மச்சான் அது இல்லடா. டேய் வருண், வர வர மித்ரா என்கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறாடா. அது சரி, நீ கொஞ்சம் நெஞ்ச சேட்டை பண்ணனா பரவாயில்ல, பொழுதனைக்கு சேட்டை தான் பண்ணிட்டு இருக்க. அதுவும் கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை அதுவும் அடிக்கடி வேற பண்ணிட்டே இருக்க. பின்ன உங்ககிட்ட அவங்க எப்படி நடந்துப்பாங்க? என்னடா கழுவி ஊத்துறாங்களா உன்ன? டேய் இப்ப எதுக்குடா என்ன இப்படி டேமேஜ் பண்ணிட்டு இருக்க? டேய் அப்படிலாம் இல்லடா. அப்படிலாம் இல்லன்னா டேய் என்ன மச்சான் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அது சரி, நீ பண்ற வேலைக்கு நல்லா கரலை கட்டை எடுத்து அடிச்சாலும் அதுல தப்பே கிடையாது. டேய் 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 அடங்குடா. டேய் முதல்ல சொல்ல வரத ஃபுல்லா கேளுடா. நீ சொல்ற மாதிரி அவ என்ன திட்டுறதும் கிடையாது, அடிக்கவும் இல்ல. ஆக்சுவலா அவ இப்போலாம் என்கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாடா. எப்படி சொல்றது, முன்னாடிலாம் நான் ஏதாச்சும் சேட்டை இல்லைன்னா கொஞ்சம் லிமிட்டை கிராஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணும்போது லபதுபான்னு கத்துவா திட்டுவாடா. ஆனா இப்போலாம் எனக்கு எதுவுமே சொல்றது இல்லை மச்சான். அதோட போறப்பையும் வரப்பையும் அப்படியே என்ன கடிச்சு திங்கிற மாதிரி பாக்குறாடா. அவ நடந்துக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு மச்சான். ஏன் மச்சான் அப்படி என்கிட்ட நடந்துக்கிறா? டேய் என்னடா சொல்ற? நீ அவங்க கிட்ட பண்ற சேட்டைக்கு அவங்க உன் தலையில பாறாங்களை தூக்கி போடுவாங்கன்னு பார்த்தா நீ சொல்றதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. எப்படி பார்த்தாலும் நீ சொல்றதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் மச்சான் இருக்கு. என்ன மச்சான் இன்னைக்கு யோசிச்சு தலையே வெடிக்குதுடா, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுடா. அது சரி, வெளியில தான் பெரிய பிசினஸ் மேன், ஆனா இது கூட தெரியல உனக்கு. டேட் வெண்ண மோனே, இதுல யோசிக்க என்னடா இருக்கு? மித்ரா சிஸ்டர் உன்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு உன்ன பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, அதனாலதான் நீ எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனாலும் அவங்க உன்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. டேய் அவளுக்கு எனக்கு ஏற்கனவே பிடிக்கும்டா, ஆனா வாய் திறந்து தானே சொல்லல. இப்ப என்ன திடீர்னு பிடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா? ஐயோ டே அது உனக்கு புரியுதா இல்லையாடா? முன்னாடி உடனே பிடிச்சிருக்கலாம், அத உங்ககிட்ட சொல்லாம கூட இருந்திருக்கலாம். ஐ திங்க் மித்ரா சிஸ்டர் உன்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவங்க பிஹேவியர்ல சேஞ்சஸ் எல்லாமே தெரியுது. நீ நல்லா வாட்ச் பண்ணி பாரு, உனக்கே புரியும். சரிடா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு மச்சான், அவளே என்ன லவ் பண்றாதான். ஆனா என்னமோ தெரியலடா, என்கிட்ட அதை சொல்றதுக்கு அவ ரொம்ப தயங்குறா. அதுக்கு என்னன்னு தான் தெரியல. பாக்குறேன் அவளும் எத்தனை நாள் தான் என்கிட்ட சொல்லாமே இருக்கான்னு பாக்குறேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட சொல்லி தானே அவனும் அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா அவளுக்கு. அதெல்லாம் சீக்கிரமா ஒத்துப்பாங்க மச்சான். நீ வேணும்னா பாரு, சீக்கிரமாவே உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. சரிடா, போன் அடிக்குது பாரு, யாருன்னு பேசு. ஹாய் மித்துக்குட்டி. டீ வருண் அவதாண்டா கூப்பிடுறா. ஹலோ. சொல்லுங்க மித்துக்குட்டி, என்ன விஷயம்? என்ன திடீர்னு மித்து பாப்பா எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? என்னடி என்ன விஷயம்? அது வந்து நீ எங்க இருக்க? வருண் வீட்ல. ஏண்டி என்னாச்சு? இல்ல அது வந்து நீ சாப்பிட்டியா? இல்லடி, இனிமேதான். என்னடி திடீர்னு புதுசா என்னென்னமோ கேக்குறா? என்னாச்சு? அது வீட்ல லக்ஷ்மி அம்மாவும் வைஷுவும் இல்ல. சோ என்னடி சொல்ற? அட்டியும் வைஷுவும் இல்லையா? இதோ மாமா உடனே வரேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க இருப்பேன். ஏதா இருந்தாலும் நேர்ல பார்த்து பேசிக்கலாம். ஓகே சரி ஓகே நீ வை நான் உடனே வந்துடுறேன். ஓகே டேய் மச்சான், அது மூடு. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. என்ன இப்படி கிளம்பணும் அதானே? ஆமா மச்சான். சரிடா மச்சான், அப்ப நான் கிளம்புறடா, டைம் ஆகுது. டேய் அப்புறம் இந்த ஊருக்கா அம்மா தனியா கொடுக்க சொன்னாங்க, தனியா கிட்ட கொடுத்துரு சரியா? நான் ஈவினிங்கா வரேன் மச்சான். பாய்டா. டேய் அது எப்படா கிடைக்கிற சந்தில எல்லாம் நீ சிந்து பாடிட்டே இருக்க? டேய் அதெல்லாம் அப்படிதான்டா. சரி
உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா நேரம் இல்ல, ஏன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. சரி நான் கிளம்புறேன், பாய். அப்போ இவன் இருக்கானே, சின்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம அவன் படுக்க போனை கட் பண்ணிட்டு நீ வை நான் வரேன்னு சொல்லிட்டான். கடவுளே, இப்போ என்ன பண்றது? எப்படி நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். அவனுக்கு சாரி கட்டினா பிடிக்கும்ல. ஆனால் என்ன பண்ணுறது, சாரியும் கட்ட தெரியாது. பேசாமல் ஹாஃப் சாரி கட்டிக்கலாம். கரெக்டு. சரி ஓகே, அவன் வர காட்டியும் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வந்துடலாம். அப்பா வந்தாச்சு. அவ சொன்ன மாதிரி ஆண்டியும் வைஷும் வீட்டில் இல்லை போல இருக்குதே. அப்போ இங்கே மித்துக்குட்டி மட்டும் தான் வீட்டில் இருக்கா. ஆனால் இவளையுமே காணும். எங்க இவ? என்ன இது, மித்து பாப்பாவும் வீட்டில் இருக்கிற மாதிரியே தெரியல. அவ ஏதோ சொல்ல வந்தா, நம்ம வேற சொல்ல விடாம கட் பண்ணிட்டு நீ வை நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை அவளும் வீட்டில் இல்லையோ? ஐயோ இப்போ என்ன பண்றது? பேசாம ரூம்ல போய் பார்க்கலாமா? வேண்டாம், அன்னைக்கு இப்படிதான் ரூமுக்கு போயிட்டு அப்பா வேணடா சாமி, என்னன்னாலும் பரவாயில்ல, இங்கே வெயிட் பண்ணலாம். என்ன அழகு, இத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றெந்தன் கை சேர்ந்ததே. சின்ன அழகு, சித்திர அழகு, சிறு நெஞ்சை கொத்திய அழகு, இன்றெந்தன் தோள் சாய்ந்ததே. மித்து பாப்பா, என்ன பண்ற நீ? முதல்ல நடந்து நில்லு. அப்பா என்னடி இது, இவ்வளவு அழகா இருக்க. ஏண்டி இவ்வளவு அழகா நீ இருக்கும்போது என்னால எப்படி தூரமா நிக்க முடியும்? அத்தா பக்கத்துல வந்துட்டா. அப்பா மித்ரா, இன்னைக்கு நீ செம்ம 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 அழகா இருக்கடி. அப்பா 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானது, என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. என்னது? நீ முதல்ல நடந்து நில்லு. என்னது? முடியாது மனைவி. மித்துக்குடி, இன்னைக்கு நீ சும்மா அப்படி இருக்கடி. எனக்கு என்னென்னமோ தோணுது தெரியுமா? அப்படியா? என்ன தோணுது? அது என்னென்னமோ தோணுதுடி. ஹே, அததான் கேக்குறேன், என்ன தோணுதுன்னு. நீ பாட்டுக்கு மொட்டையா தோணுதுன்னு சொன்னா நான் என்னன்னு எடுத்துக்கிறது? ஹே, ஏண்டி இப்படி என்ன கேட்டு கேட்டு உசுப்பேத்துற? மித்துக்குட்டி, சாரி. சாரியா? எதுக்கு? அது இப்ப நடக்க போற சம்பவத்துக்கு. என்னடி அப்படி பாக்குற? மித்துக்குட்டி ப்ளீஸ் டி, ஒன்ஸ் மோர். என்னது? முதல்ல விடு. அது சரி, இவ்வளவு நேரம் மேடம் சைலண்டா இருந்துட்டு இப்ப என்னடி லபதுபான்னு குதிக்கிற? நானும் உன்னை பாத்துக்கிட்டே தாண்டி இருக்கேன். நீ கொஞ்ச நாளா சரியில்லை, ஒரு மார்க்கமா தாண்டி இருக்க. என்னது? முதல்ல என்ன? அதுக்குள்ளவா? மித்து பாப்பா, வீட்டுல ஆண்டியும் வைஷுவும் இல்ல தானே? ஆமா, ஏன்? அது வந்து பார்வை சரியில்லை, முதல்ல விடு. என்ன பண்ற நீ? முதல்ல விடு. மித்து பாப்பா ப்ளீஸ் டி, அது நான் கண்ட்ரோலா இருக்கணும்னு தாண்டி நினைக்கிறேன். ஆனா என்னமோ தெரியலடி, நீ இன்னைக்கு செம்ம அழகா இருக்கடி. எனக்கு என்னென்னமோ தோணுதுடி. சத்தியமா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலடி. சோ ப்ளீஸ் டி. மித்து, என் மூளைக்கு தெரியுதுடி இதெல்லாம் தப்பு வேண்டான்னு. ஆனா என்னமோ தெரியலடி, மனச சுத்தமா கேட்கவே மாட்டேங்குது. சாரிடி, சாரி. ஐயோ, தப்பியா? முதல்ல விடு. ஃபர்ஸ்ட் நம்ம ரூமை விட்டு வெளியில போலாம். ஐயோ, சத்தியமா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலடி. அதான் சாரிடி. வேண்டாம், சொல்றத கேளு. மித்து ப்ளீஸ். வேண்டாம். ஐ லவ் யூ மித்து. அதிசயமாய் அவசரமாய் மொழி தொலைந்தாய் பொருளென்னோ. சிரித்த சிலையிலே பிக்கொள்ளாடம் பிடிக்கும். என்னடா பண்ற நீ? ஹே, சாரிடி. அது ஏதோ கண்ட்ரோல் பண்ண முடியாம அதான். சாரிடி, ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காத. சத்தியமா என்னால
உன்னை இப்படி பார்த்தோன்னே கண்ட்ரோலே பண்ண முடியலடி. அதான் சாரி எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டேன்னு. சாரிடி சாரி. என்னடி ஏன் சைலண்டாக இருக்கேன்? என் மேலே கோவமா இருக்கியா? எனக்கு நல்லா தெரியும் நான் இப்படி பண்ணினதுனால கண்டிப்பா உனக்கு என் மேல கோவம் தான் வரும்னு. சத்தியமா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலடி. ஏன்னா இன்னைக்கு நீ அவ்வளோ அழகா இருக்கடி. எனக்கு இப்போ வரைக்கும் என் மனசை கண்ட்ரோலே பண்ண முடியல தெரியுமா? இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்டி. சாரிடி சாரி. அது நீ சொல்றது கரெக்ட் தான். இதுக்கு மேல இங்க நம்ம இருந்தா அது சரியா வராது. நீ வா நம்ம ஃபர்ஸ்ட் வெளியில போலாம். அப்பா தேங்க் காட், இன்னும் கொஞ்ச நேரம் ரூம்ல இருந்திருந்தோம் கன்ஃபார்ம் சம்பவம் நடந்திருக்கும். ஐயோ இவ வேற இப்ப லபதுபானு குதிப்பாளே, இவளை எப்படி இப்ப சமாளிக்கிறது? உள்ளே வேற அவ்வளோ சாரி கேட்டோம் சைலண்டா இருந்தான். இப்போ ஐயோ மித்து பாப்பா சாரிடி. அது நான் வேணும்னு பண்ணலடி. அது நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தடி. அதான் என்ன மாரி என்னென்னமோ நடந்துச்சு. பொண்ணு யாரடி இன்னைக்கு ஹாஃப் சாரி எல்லாம் போட சொன்னது? நீ எப்பவும் சுடிதார் தானே போடுவேன், இன்னைக்கு என்ன திடீர்னு ஹாஃப் சாரி எல்லாம்? அதான் மனசுல என்னென்னமோ தோணிடுச்சு. இது நல்ல கதையா இருக்கே. நீ பேசுறத பார்த்தா நான் ஏதோ உனக்காக ஹாஃப் சாரி போட்ட மாதிரி சொல்றேன். இங்க பாரு, இன்னைக்கு எனக்கு ஹாஃப் சாரி போடணும்னு தோணுச்சு, அதனால போட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுக்காகவும் இல்ல, சரியா? சரிமா தாயே, நீ உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஹாஃப் சாரி போட்ட போதுமா? இங்க பாரு மித்து பாப்பா, இதுக்கு மேல இங்க நான் இருந்தா அது சரியா வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மனசு இப்ப கூட கண்ட்ரோலே ஆகல தெரியுமா? அதனால நான் கிளம்புறேன். ஓகே? என்னடி சத்தியமா என்னால இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் நான் கிளம்புறேன், அதான் நல்லது. ஐயோ ஐயோ, உன்னை ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? நீ பாட்டுக்கு வந்த, இதோ பண்ணுன, இப்போ நீ பாட்டு கிளம்புறா. நான் எதுக்கு வர சொன்னேன்னு நீ ஒரு வார்த்தை கேட்டியா என்ன? ஐயோ ஆமால்ல, ஆமா எதுக்கு மித்து பாப்பா வர சொன்ன? அது வந்து அது நீனும் சாப்பிடல தானே? இன்னும் கொஞ்ச நேரம் ரூம்ல இருந்திருந்தா மொத்தமா சாப்பிட்டுருப்பேன். என்னது? அது இன்னும் சாப்பிடலன்னு சொல்ல வந்தேன். அப்பா இன்னும் சாப்பிடல நீ? சரி ஓகே, என் கூட வா. எங்கடி? வாயா முதல்ல. என்னடி இது? ஏன் பார்த்தா தெரியல? அது சரி. இல்லடி, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. அம்மா ஆண்டியா சமைச்சாங்க? ஆண்டி சமைக்கலையா? பின்ன ஓ வைஷு சமைச்சாங்களா? ஏன் லக்ஷ்மி அம்மாவும் வைஷுவும் தான் சமைப்பாங்களா? நான் சமைக்க மாட்டேனா என்ன? நான் தான் சமைச்சேன். என்னது நீ சமைச்சியா? என்னடி சொல்ற? ஆனா உனக்கு தான் சுத்தமா சமைக்க தெரியாதடி. ஆமா சமைக்க தெரியாதுதான். அது இன்னைக்கு தான் கத்துக்கிட்டேன். எதே இன்னைக்கு தான் கத்துக்கிட்டியா? என்னடி சொல்ற? அம்மா எதுக்குடி திடீர்னு இந்த விஷ பரீட்சையெல்லாம்? என்ன விஷ பரீட்சையா? நான் மொத்த தடவை சமைச்சிருக்கேன். சரி ஓகே, நீ அடிக்கடி என்கிட்ட நீ எப்போ வைஷு சமைக்கிற மாதிரி சமைச்சு எனக்கு கொடுக்க போறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பியேன்னு நான் சமைச்சிட்டு உன்னை சாப்பிட கூப்பிட்டா விஷ பரீட்சை எதுக்குன்னு கேட்குற நீ? உனக்காக சமைச்சல என்ன சொல்லும்? யோ எந்திரியா முதல்ல, எந்திரி. இரு, இப்ப என்ன சொன்ன? எனக்காக சமைச்சியா? அது அது வந்து உனக்காக மட்டும் இல்லை, அது எனக்கு ரொம்ப நாளாக சமைக்கணும்னு ஆசை. அதான் நீ சொன்னங்கிறதுக்காக மட்டும்லாம் நான் ஒன்றும் சமைக்கல. அது லக்ஷ்மி அம்மாவும் கூட என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க நீ சமைக்க கற்றுக்கோ மித்துன்னு. அதனால தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை, சரியா? நம்பிட்டேன். உனக்கு சமாளிக்க கத்தா தரணும். எது எப்படியோ மித்து குட்டி ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்கா. அதுவும் பார்க்கவே வேற ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ மாமா சாப்பிட்றேன். ஓகே ஓகே, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன இது இவ்வளோ காரத்தையும் உப்பையும் அள்ளி கொட்டி வச்சிருக்கா? ஐயோ கடவுளே. ஆனாலும் மித்துக்குட்டி நமக்காக தான் சமைச்சிருக்கான், அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்கான். அவகிட்ட எப்படி சாப்பாடு சுத்தமா நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியும்? ஐயோ இப்போ என்ன பண்றது? என்னையா ஏதாச்சும் சொல்லு, சாப்பாடு எப்படி இருக்கு? ஐயோ இப்போ என்ன பண்றது? கேக்குறேன், சாப்பாடு எப்படி இருக்கு? அது சாப்பாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குடி. அப்படியா? நான் அப்பவே நினைச்சேன், ஸ்மெல் எல்லாம் எவ்வளவு சூப்பரா வந்துச்சு தெரியுமா? அப்பவே நினைச்சேன் சாப்பாடு செம்மையா இருக்குன்னு. மித்து இது வரைக்கும் ஏதாச்சும் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிருக்கா என்ன? மித்துவால முடியாததுன்னு எதுவுமே இல்ல. சரி ஓகே, சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொன்னல, இன்னும் கொஞ்சம் வைக்கவா? என்னது இன்னும் கொஞ்சமா? இல்லடி அது வந்து
ஏய் என்ன யோசிக்கிற? அப்போ நீ சும்மா எனக்காக தான் நல்லா இருக்குன்னு சொன்னியா? அப்போ உண்மையிலேயே சாப்பாடு நல்லா இல்லையா என்ன? சச்சா அப்படிலாம் இல்லடி, அது சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குடி. அதான் நீ நீ இன்னும் கொஞ்சம் கூட வை, நான் சாப்பிட்றேன். ஆமா, நீ இதை டேஸ்ட் பண்ணியா என்ன? இனிமேதான் நீ சாப்பிட்டோன்னே நான் சாப்பிட்றேன். ஓகே. ஓ அப்படியா, சூப்பர் டி. அப்போ மித்துக்குட்டி, நீ சமைச்சது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குடி. அதனால இது எல்லாத்தையும் நானே சாப்பிடட்டுமா? ஐயோ என்ன பைத்தியமா? எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டா பின்ன நான் என்ன சாப்பிடுறது? அது வந்து அது நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சமைச்சு தரேன் உனக்கு. ஓகே. நீ சமைச்சு தரியா? அம்மா உனக்கு சமைக்க தெரியுமா என்ன? எனக்கு சமைக்க தெரியுமா இல்லையான்னு நான் சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நீயே சொல்லு. சரி ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் நானே காலி பண்ணிடுறேன், உனக்கு நான் சமைச்சு தரேன். ஓகே. இல்ல, அது நான் சமைச்ச சாப்பாடை நான் டேஸ்ட் கூட பண்ணல. அட்லீஸ்ட் டேஸ்ட் ஆச்சு பண்ணிக்கவா? இல்லடி, வேண்டாம் வேண்டாம். ஹே, நான் தான் சொல்றேன்டி, நீ நல்லா தான் சமைச்சிருக்கன்னு. பின்ன என்ன, அதெல்லாம் தேவையில்ல. அது சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குடி, அதனால எல்லாத்தையும் நானே சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ். சரி ஓகே. ஐயோ, என்ன வயிறெல்லாம் இப்படி எரியுது. ஐயோ, அது சரி, நிறைய காரத்தை அள்ளி கூட்டியிருப்பா போல. ஐயோ, சுத்தமா முடியல, ரொம்ப எரியுது. ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஐயோ என்னடி, நானும் அப்பலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், உன் முகமே சரியில்லை, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, உன் முகம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். சரி ஓகே சொல்லு, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அதான் சொன்னேடி, நீ ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நல்லா சமைச்சிருக்க. உண்மையாவே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயோ, நான் வேற ஒருத்தன் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னல. சரி ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் சமைச்சு சீக்கிரமா எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. மித்துக்குட்டி, சாப்பாடு ரெடி, சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ கூட நான் சாப்பிட்றேன். இருடி, இரு மித்துக்குட்டி, நானே உனக்கு கூட்டி விடுறேன், நீ சாப்பிடு. ஓகே. இல்ல, அது இட்ஸ் ஓகே, நானே சாப்பிட்டுக்கிறேன் கொடு. ஏண்டி, நான் உனக்கு ஊட்டி விடக்கூடாதா என்ன? இல்ல, அது மித்துக்குட்டி, பசிக்குதுன்னு சொன்னல, ஃபர்ஸ்ட் சாப்பிடு வா. பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் அன்பே. உன்னிடம் தோற்கிறேன், நான் தோற்கிறேன் என் நாகமோ இங்கே. இல்ல எனக்கு போதும், வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிட்டு. ஹே, இன்னும் கொஞ்சம் தாண்டி இருக்கு, இதை மட்டும் சாப்பிடு. ஓகே. இல்ல எனக்கு போதும், வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிட்டு. சரி ஓகே இரு. என்ன பண்ற? விடு. இருடி, ரொம்ப தான் பண்றேன். சரி ஓகே சொல்லு, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உண்மையே சொல்லணும்னா நீ ரொம்ப சூப்பரா சமைக்கிற. ஆமா, எப்போ சமைக்க கத்துக்கிட்ட? அது யூஎஸ்ல இருக்கும்போது அடிக்கடி சமைப்பேன், சோ அப்படியே கத்துக்கிட்டது தான். அப்போ எனக்கு ஃபியூச்சர்ல கவலை இல்ல. ஹே, இப்போ நீ என்ன சொன்ன? ஐயோ பூச்சி, அது அது நான் ஒன்றும் சொல்லலையே. ஓ ஓகே அப்படின்னு சொன்னேன். அப்படியா? ஆமா சரி ஓகே. லக்ஷ்மி அம்மாவும் பைஷு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. சரிடி. மித்துக்குட்டி, அது உனக்கு ஆசையா சமைச்செல்லாம் போட்டிருக்கேன், ஏதாச்சும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாமே. என்ன சார்? அப்படி கேட்டோன்னே இவ கொடுத்துருவா. அது பொண்ணும் இல்ல, அது வந்து கிஸ் பண்ணா? பின்ன என்னடி, காம்ப்ளிமெண்ட் கேட்டா கொடுக்கணும். என்ன எது நீ பட்டு கொஸ்டினா கேட்டுட்டு இருந்தா, அதான் எனக்கு தேவையான காம்ப்ளிமெண்ட்டை நானே எடுத்துக்கிறேன். சரி ஓகேடி, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். எப்பா சாமி, முதல்ல கிளம்பு. சரிடி, கிளம்புறேன். மனைவி, ஐ லவ் யூ. இதுக்கு ஒன்றும் குறைச்சல. கிளம்பிய முதல்ல. ரொம்ப தாண்டி பண்ற. சரி ஓகே, நான் கிளம்புறேடி, பாய்.